ஹோல்ட் ஆன். தேசமே நிலைகுலைந்து போயிருக்கு. ஜம்மு காஷ்மீரின் டோடா மாவட்டத்துல நடந்த ஒரு கோர விபத்துல இந்திய ராணுவத்தை சேர்ந்த 10 வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. A black day for the nation. விபத்து நடந்தது எப்படி? அந்த பள்ளத்தாக்கில் என்ன நடந்தது? இதோ அந்த பகீர் ரிப்போர்ட். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் கிளாடியேட்டர். இன்னைக்கு ஜனவரி 22, 2026 காலையில ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஒரு இதயத்தை உறைய வைக்கிற செய்தி வந்திருக்கு. டோடா மாவட்டத்தின் மலைப்பாதையில வழக்கமான ரோந்து பணியில ஈடுபட்டிருந்த ராணுவ வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தாக்குல விழுந்திருக்கு. 10 மாவீரர்களை இந்தியா இன்னைக்கு இழந்திருக்கு. லெட்ஸ் பிரேக் தி ஸ்டோரி. தி நைட்மேர் அட் டோடா. இந்த விபத்து எப்படி நடந்தது? தி லொகேஷன்: டோடா மாவட்டம், பட்டோட் கிஷ்ட்வார் தேசிய நெடுஞ்சாலையில ஒரு செங்குத்தான வளைவுல திரும்பும்போது பனிமூட்டம் காரணமா இந்த விபத்து நடந்ததா முதற்கட்ட தகவல் சொல்லுது. தி ஃபால்: சுமார் 300 அடி ஆழமான பள்ளத்தாக்குல, கார்ஜ்ல அந்த வாகனம் விழுந்திருக்கு. விபத்து நடந்த உடனே உள்ளூர் மக்களும் ராணுவ மீட்பு படையினரும் களத்துல இறங்குனாங்க. தி கேஷுவல்டீஸ்: 10 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. படுகாயமடைந்த மற்ற வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலமா உதம்பூர் ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. தி லாஸ் இஸ் irreparable. தி harsh terrain challenges. இப்போ ஜம்மு காஷ்மீர்ல நிலவர கடும் குளிரும் பனிப்பொழிவும் மீட்பு பணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாயிருக்கு. வெதர் வார்னிங்: ஏற்கனவே தமிழகத்துக்கு உறைபனி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில காஷ்மீர்ல ரெட் அலர்ட் நிலவுது. ரோடு முழுக்க வழுக்கக்கூடிய பனி, பிளாக் ஐஸ் படர்ந்திருக்கிறது தான் இந்த விபத்துக்கு முக்கிய காரணம்னு தெரிய வருது. தி ட்ரிபியூட்ஸ்: குடியரசு தின விழாவுக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கிற நிலையில இந்த செய்தி ஒட்டுமொத்த ராணுவ வட்டாரத்தையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. பிரதமர் மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. Our heroes never die, they live in our hearts. Today's other high voltage news. ஒரு பக்கம் டெல்லியில ரோபோ நாய்கள் அணிவகுப்பு ஒத்திகை நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழகத்துல தவக விஜய் அரசியல் மூடுக்கு திரும்புறாரு. ஆனா இந்த 10 வீரர்களின் உயிர் தியாகம் இன்னைக்கு இந்தியாவையே அமைதியாக்கி இருக்கு. செல்யூட் டு தி பிரேவ் ஹார்ட்ஸ். உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு அரசு அறிவிக்கப் போகும் நிவாரணம் என்ன? மலைப்பாதைகளில் விபத்துகளை தடுக்க ராணுவம் எடுக்கப் போகும் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன? ஒவ்வொரு நேஷனல் அண்ட் டிஃபென்ஸ் அலர்ட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சிக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் கிளாடியேட்டர் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய்.